ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்த மண்ணிலே வந்து நான் பாம் வீசுறேன், புல்லு பூண்டு கூட இருக்காது, இதை கொடுத்தது எனது தலைவர் பிரபாகரன் சொன்னா, அப்ப பிரபாகர் கொடுத்த பாம்பை இத்தனை நாள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. இங்க இல்ல வர 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 இங்க இருந்து ஃபார்வர்டு எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் ஐஏஎஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து ஃபார்வர்டு பண்ணிருப்பாங்க. பின்னாடி தான் எலெக்ஷன் கமிஷன் கூடி முடிவு பண்ணி ஒரு கட்சியை தடை செய்யணும்ன்றது ஒரு 12 மணி நேரத்துல 21 தேவையில்லை. நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. நான் எவிடன்ஸோட கொடுத்திருக்கேன். அவர் பேசுறதை எடுத்து அப்படியே கொடுத்திருக்கேன். இன்னொருத்தர் செருப்பை தூக்கி காமிக்கிறாரு, அதையும் கொடுத்திருக்கேன். ஆகவே தமிழ்நாடே பற்றி எரியும், எரிஞ்சிடும் தமிழ்நாடு. தமிழ்நாடு தாங்காது. 50 வருஷமா புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் வெளியில எடுத்துட்டேன். ஏன்னா கொலை வெறியில் இருக்கெல்லாம் சொல்றாரு அவர். ஆகவே ஏதோ ஆயிட்டு இருக்கு அவருக்கு. பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் ரொம்ப நேரம் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அவருக்கு வந்து விஜய் தான் ப்ராப்ளம். நானோ மற்றவர்களோ யாரும் வந்து விஜய் கட்சி ஆரம்பின்னு சொல்லல. அவர் கட்சி ஆரம்பிச்சா இவர் ஏன் இப்படி எல்லாம் மனநிலை பாதிச்சு இப்படி கத்த வேண்டிய காரணம் என்ன புரியல எனக்கு. அண்ணன் திருமா பாத்தீங்கன்னா மிக தெளிவா சொன்னார். திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சொல்லும்போது சொல்றாரு ரொம்ப நீட்டா. அவர்கிட்ட தான் இவர் ட்ரைனிங் எடுத்தார். அவர் சொல்றாரு இவரை டேஞ்சரா பார்க்க வேண்டியிருக்கு, இவர் சரியான மனிதர் இல்லை, இவர் செய்கின்ற செய்கைகள் சரியாக இல்லை, இது டேஞ்சரா தான் போய் முடியும்னு அண்ணன் திருமா சொல்லுகிறார். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஈரோட்டு மக்களை பார்த்து இவருடைய வாழ்நாளிலே செருப்பை காண்பித்து தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குகள் கேட்டவர்கள் யாருமே இல்லை. செருப்பை காமிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவது, இதெல்லாம் எக்கச்சக்கமா போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம், இது என்னன்னு தெரியுதா? அந்த பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இந்த பக்கம் தந்தை பெரியாரும் இருக்கிறார்கள். இப்ப ஒரு பேசண்ட போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மண்ணிலே என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சுரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத் தந்த தலைவன் தந்தை பெரியார். எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரின் சிந்தனைகளை திரைப்படத்திலே நிகழ்த்தி காட்டிய ஒரு போராளியாக அடுத்து போடுங்க. நான் உயிரோடு இருக்கின்ற வரை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட திருட்டு கூட்டத்துல ஒருத்தனாதான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். இதுல நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும். 2008, 2009 நான் தலைவர் பிரபாகரனை பார்க்கிற வரைக்கும் எங்களோட திருட்டு கூட்டத்தோட இருந்தேன். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு புத்தி வந்துருச்சு. நான் வந்து அப்புறம் தலைவர் பிரபாகரன் சொல்லி கொடுத்துட்டாரு, அதனால நான் வந்துட்டேன்னு சொல்றாரு. இது நடந்தது எப்ப தெரியுங்களா? அவர் தலைவர் சொல்லி கொடுத்த பின்னாடி 2010 புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அதுக்காக தான் இதை எடுத்தேன். 2008 தலைவர் சொல்லிட்டாரு திருட்டு கூட்டம்னு. அந்த திருட்டு கூட்டத்தினுடைய தலைவர்கள் தந்தை பெரியாரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் போட்டு மீட்டிங் நடத்திருக்காரு. ஏதாவது புரியுதா சார் இது உங்களுக்கு? எவ்வளவு பைத்தியக்காரன் இப்படி ஒரு நாட்டுல உளறிக்கிட்டு அழுத்த வர்றதில்ல சார். இப்ப இல்ல உங்களுக்கு அழுத்தம் எல்லாம் கிடையாது. இடி அந்த அழுத்தத்துக்கு பேரு இடி, அந்த அழுத்தத்துக்கு பேரு இன்கம் டாக்ஸ், அந்த அழுத்தத்துக்கு பேரு ரைடு. சீமானை விமர்சித்தால் இவங்க இடி வரும் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. அப்படி இருந்துச்சு ஆதரவா இருந்தா களத்துல இறங்கிட வேண்டியது. நான் சொல்றேன், திடீர்னு கொள்கையை மாத்தி தெய்வீகம் தேசியம்னு பேசுற சீமான் ஆதரவு எனக்கு பிஜேபி இருக்குன்னு சொல்லுங்க.
இல்ல அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க. அங்க கன்ஃபியூஷன், சொல்ல மாட்டேன்றாங்க தைரியமா வெளியில வந்து. ஆனா நீங்க கேட்ட கேள்வி, இந்த தலைவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, பயப்படுறாங்க. இரட்டை வழக்கு இரட்டை தொடர்பான அந்த வழக்கு ரொம்ப தாமதமாக இல்ல, அந்த இது எல்லாம் 6ஆம் தேதி அது ரேட்டுகளே முடக்கப்படும். அது கவலையப்படாதீங்க. அது எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததால் தான் நான் கேட்கிறேன். டெல்லியிலிருந்து சீனியர் கவுன்சில்ல கூட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆர்கியூ பண்றாரு. ஏன் அந்த பயம்? நீங்க எலெக்ஷன் கமிஷன் விசாரணை கூப்பிட்டா என்னோட வந்து நிக்க வேண்டியதுதானே? சூரியமூர்த்தி போட்டார், நான் போட்டா வந்து நிக்க வேண்டியதுதானே? ஏன் பயப்படுறாரு இவரு? இது வந்து ஸ்டே கொடுங்கன்னு ஸ்டே வாங்கியிருக்காரு. அது தப்பா சொல்லி வாங்கியிருக்கார். அது 6ஆம் தேதி ஜட்ஜி முன்னாடி நிரூபிப்போம். அது உடை தெரியப்படும். இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேவை வெக்கேட் பண்ணுன்னு பெட்டிஷன் போட்டுருச்சு. இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட சீமான் தொடர்ச்சியா பெரியார் விமர்சிச்சிருக்காரு. சார், இந்த மண்ணில் நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ யாரா இருந்தாலும் சரி, மற்ற தொண்டர்களும் சரி, அதற்கு பதிலடி கொடுக்கவும் அவரை சந்திக்கவும் தயார், என்னையும் சேர்த்து. எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இங்க இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் சட்டப்பூர்வமாக ஏற்படக்கூடாது. அவங்களுடைய அமைதிதான் முக்கியம். பெரியார் பிறந்த மண்ணில் ஒரு ரகளை கலவரத்தை ஏற்படுத்த ஒரு மனிதர் முயற்சிக்கிறார். அது நடக்காது. அதிமுக போட்டியிடாத பத்தி என்ன? தீபாவளி மாதிரி இருக்க வேண்டிய தேர்தல் இப்படி ஆகி போச்சு. அதான் விஷயம். சொல்லுங்க பாப்போம். ஜோரா போயிருக்கும் எலெக்ஷனு. இந்த ஜனங்களுக்காக உதவியாக இருந்திருக்கும் ஆளுங்கட்சியில இருந்து. இவனும் ஏதாவது பண்ணிருப்பான் இந்த எடப்பாடி பழனிசாமியும். அதனால பண்ணல. பயம் சார், டெபாசிட் போயிடும், யார் பதில் சொல்றது, அந்த பயம் அவருக்கு. அதனால அவர் நிக்கலீங்க. அவர் ஒரு வேட்பாளரை கண்டுபிடிச்சிட்டு வந்தார் சந்திரமண்டலத்துல இருந்து. அவர் அங்கிருந்து அங்க தாவினார், அங்கிருந்து இங்க தாவினார். செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்காரு. அதான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்காரு. அவர் ஒரு எலெக்ஷன் தான், தேர்தல் தான் விஜய் யார் என்று இந்த நாட்டிற்கு காண்பிக்கும். அவர் இப்ப போயிட்டு இருக்க பாதை தந்தை பெரியார்னு போறார். வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். போக போக அரசியல் களம் எப்படி மாறும் என்பதை பொறுத்துதான் தேர்தல். ஆனால் என்னை பொறுத்தவரை திராவிட இயக்கம் இன்றைய தினம் ஒரு ஷார்ப்பா நிக்குது அப்படின்னா இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் பின்னால் இருக்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லோரும் கேட்கின்ற கேள்விக்கு தேர்தல் முடிந்து இந்த மாண்புமிகு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும், கைது செய்ய வேண்டும். இல்லையேல் நமது பெயர் கெட்டுவிடும். தந்தை பெரியாரை தலைவர் என்று சொல்ல முடியாது.